திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் ஆகும். சரியான விடை சி. டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஏ. பெருமூளை பூரணி. 1. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். பி. ஹைபோதலாமஸ். 2. உணர்வுகளை பெறுதல். சி. சிறுமூளை. 3. உறக்க விழிப்பு சுழற்சி. டி. பான்ஸ். 4. உடல் சமநிலை. சரியான விடை டி. 2 முதல் 1 வரை, 4 முதல் 3 வரை. கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. ஏ. கேனிமீட். 1. அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர்திசையில் சுற்றும். பி. டைட்டன். 2. பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். சி. நெப்டியூன். 3. சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. டி. திரைட்டான். 4. சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. சரியான விடை ஏ. 4 முதல் 3 வரை, 2 முதல் 1 வரை. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? சரியான விடை பி. நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது. சரியான விடை சி. மார்ட்டின் லூதர் கிங். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம். சரியான விடை ஏ. பொதுக் கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சரியான விடை ஏ. சசி தரூர். மதம் மற்றும் வழிபாட்டுத் தலங்களை பொறுத்துக. ஏ. சமணம். 1. சினகாக். பி. ஜுடாய்சம். 2. அகியாரி. சி. புத்தமதம். 3. பசாதி. டி. சொராஸ்டிரியம். 4. விஹாரா. சரியான விடை டி. 3 முதல் 1 வரை, 4 முதல் 2 வரை. கூற்று ஏ. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014-L அறிமுகமானது. காரணம் ஆர். இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தித் துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏ விற்கான சரியான விளக்கம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஆய். சாஸ்கர், லடா, கைலாஸ் மற்றும் காரகோரம் மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. 2. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது. 3. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. சரியான விடை பி. ஆய் மற்றும் 2 மட்டும். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது?
சரியான விடை சி குதிரை. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். ஏ பேஷ்வா. 1 செயலர். பி சொர்னாவிஸ். 2 தலைமை நீதிபதி. சி நியாயதீஸ். 3 தலைமை அர்ச்சகர். டி பண்டிட் ராவ். 4 பிரதம அமைச்சர். சரியான விடை பி 4 முதல் 1 வரை 2 முதல் 3 வரை. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? சரியான விடை சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? சரியான விடை சி 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது ஆகும். சரியான விடை சி டிசம்பர் 10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. IGVK ராவ் குழு 2, பல்வந்த்ராய் மேத்தா குழு 3, எலுர்யமு சிங்வி குழு 4, அசோக் மேத்தா குழு. சரியான விடை டி 2, 4, I3. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது? I 52வது அரசமைப்பு சட்டத் திருத்தம் 1985 அளித்தது. 2 அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 3 91வது அரசமைப்பு சட்டத் திருத்தம் 203 இன் மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. சரியான விடை பி I மற்றும் 3 மட்டும். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் MRDP 1969 சட்டத்தை ஒழித்தது? சரியான விடை ஏ 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை KCC 1998-இல் யாரால் தொடங்கப்பட்டது? சரியான விடை பி நபார்டு வங்கி. கூற்று ஏ மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் ஆர் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. மற்றும் ஆர் வை விளக்குகிறது. சுதேசி நீராவிக் கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை. சரியான விடை டி ரூபாய் 10 இலட்சம். புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சரியான விடை பி காகோரி சதி வழக்கு.
அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சரியான விடை ஏ. சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களைப் பெற்றவர் யார்? சரியான விடை ஏ. இரட்டைமலை சீனிவாசன். அகத்தின் இருளைப் போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனைக் கூறுகின்றார்? சரியான விடை டி. பொய்யா விளக்கு. ஒருவர் 12,000 ரூபாய் 5% கூட்டுவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? சரியான விடை சி. ரூபாய் 13,230. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி எனக் குறிப்பிட்டுள்ளார். சரியான விடை சி. முசிறி. 1891 இல் அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். சரியான விடை சி. நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளவரோ மனுவாதி நூல்களே என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? சரியான விடை டி. சுத்தானந்த பாரதியார். ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? சரியான விடை பி. காலமும் இடமும். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான விடை சி. 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் ஆண்டுகள். சரியான விடை சி. 7. இந்தியா 2018ஆம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? சரியான விடை ஏ. திணை வகைகள். கூற்று இ. 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம் ஆர். அரசுப் பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏ வின் சரியான விளக்கம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டு மொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள்
2023-2024 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரியான விடை சி. 3512.85 கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீ உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீ எனில் அதன் நீளம் காண்க. சரியான விடை ஏ. 137.5 மீ. அடுத்த எண்ணை காண்க. 1, 2, 6, 24, 120. சரியான விடை சி. 720. எக்ஸ் வாய் 2, 1 எனில் XY சோகஸ்மெய்லி XY இன் மதிப்பு. சரியான விடை டி. 3, 5. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? சரியான விடை ஏ. ரூபாய் 125. A1, B2, C3. செட் 26 எனில் 8 சி. F இன் மீ எதற்கு சமமில்லை? சரியான விடை ஏ. எக்ஸ். மதிப்பு காண்க. 5, 5, 5. சரியான விடை டி. 5, 1. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை ஏ. 1. உயரம் 4 மீ மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவைக் காண்க. சரியான விடை ஏ. 2000 மீ. 3x4y 4x6y 22, 32 எனில் x, y. சரியான விடை சி. 2, 1. A மற்றும் B என்னும் இரு எண்கள் n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீப்பொழுதுமை எது? சரியான விடை சி. MB. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியைத் தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளைத் தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? சரியான விடை சி. 20. 24 மீ நீளம், 18 மீ அகலம் மற்றும் 16 மீ உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன?
சரியான விடை சி 34 மீ. பாலூட்டிகளில் பால்பற்களின் அமைவில் காணப்படாதது. சரியான விடை ஏ முன்கடைவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சரியான விடை டி சுக்ரோஸ். இக்கூற்று தவறானது. டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்: 1. கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒலி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. 2. ஒலி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் சம இடைவெளியில் நகரும்போது. 3. ஒலி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது. 4. ஒலி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகர்கிறது. சரியான விடை ஏ 1 மட்டும். சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. சரியான விடை பி பிரையோஃபை நயடேட்டா. சரியான இணைகளை தேர்ந்தெடு. 1. பினாப்தலேன் அமில ஊடகத்தில் நிறமற்றது. கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். 2. மெத்தைல் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். 3. சிவப்பு லிட்மஸ்தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். 4. நீல லிட்மஸ்தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். சரியான விடை பி 1 மற்றும் 3 சரியானது. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரியவந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? சரியான விடை பி கான்ட்ரோஸ்டிரியம் பர்போரியம். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்புநில மானை மாநில விலங்காகக் கொண்டுள்ளது? சரியான விடை டி மகாராஷ்டிரா. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? சரியான விடை டி ஜப்பான். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. ஆய் இந்திய அரசு 1972-இல் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டத்தை இயற்றியது. 2. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974-இல் தொடங்கப்பட்டது. 3. இந்திய அரசாங்கம் 16 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. சரியான விடை ஏ ஆய் மட்டும். தண்டவாளங்களில் யானை விபத்துகளைத் தடுக்க இந்திய ரயில்வே அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் என்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சரியான விடை சி கஜ்ராஜ் சுரக்ஷா. கீழ்க்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரைக் கோயில் இல்லை?
சரியான விடை சி. எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர். சரியான விடை டி. ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொண்ட அரசர். சரியான விடை சி. கிருஷ்ணதேவராயர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டுக் குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிகத் தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? சரியான விடை சி. கியூனிபாரம். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளைப் பற்றிய சரியான கூற்றைக் கண்டறிக. ஐ. சட்டப்பிரிவு 36லிருந்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. 2. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். 3. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். சரியான விடை சி. ஐ மற்றும் 2 மட்டும். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளைக் கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. சரியான விடை ஏ. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. கூற்று ஏ. சோகஸ்மெய்லி அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் ஆர். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏ விற்கு சரியான விளக்கமாகும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை சி. ஜனவரி -9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? சரியான விடை ஏ. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. சரியான விடை டி. ட்ரிஷ்ரா. மனித மேம்பாட்டுக் குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின் படி: 1. நார்வே, 2. சுவிட்சர்லாந்து, 3. இந்தியா, 4. ஆஸ்திரேலியா. சரியான விடை சி. 2 முதல் 1 வரை, 4 முதல் 3 வரை. தவறான இணையை கண்டுபிடி. ஆய். வேளாண் வருமான வரி, மாநிலம். 2. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி, மாநிலம். 3. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி, ஒன்றிய அரசு. 4. நில வருவாய், ஒன்றிய அரசு.
சரியான விடை சி 3 மற்றும் 4. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? சரியான விடை சி துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. சரியான விடை ஏ மூவலூர் இராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். சரியான விடை சி பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். சரியான விடை சி தாதாபாய் நோரோஜி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? ஐ. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். 2. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். 3. 1800 அவர் தூக்கிலிடப்பட்டு ஜூலை 1831 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். சரியான விடை சி ஐ மற்றும் 2 மட்டும். தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஏ ம சிங்காரவேலர். இரு எண்களின் மீ ஆனது மீ பெய்காவின் 6 மடங்காகும். மீ பெய்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றோர் எண்ணைக் காண்க. சரியான விடை ஏ 24. விஜயநகர பேரரசில் அறிமுகமான நாணயம் பகோடா எனப்பட்டது. சரியான விடை டி தங்கம். கீழ்க்கண்ட கூற்றுகளில் வ உ சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? ஐ. கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். 2. இவர் செக்கெழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். 3. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். 4. வழக்கறிஞர் ஆவார். சரியான விடை சி 2 மற்றும் 4 மட்டும். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்திரர். சரியான விடை ஏ அதியமான். நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஏ அவித்தல். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? சரியான விடை ஏ தொழில்.
அக்சாய்சின் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. சரியான விடை பி. இந்தியா. கூற்று ஏ. பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம் ஆர். இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. சரியான விடை ஏ. சரி, ஆனால் ஆர் தவறு. தமிழக அரசு ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. சரியான விடை சி. ஜூலை 15. 2022 முதல் 2023 வரை ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24க்கு எதிராக வளர்ச்சியடைந்தது. சரியான விடை டி. 8.19. கூற்று இ. மங்கள மாலை திட்டம் 2012 முதல் 2013 வரை அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம் ஆர். அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏ வின் சரியான விளக்கம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது எனக் கூறியவர். சரியான விடை டி. அன்னிபெசன்ட். இரு எண்களின் மீ/11 மற்றும் அவற்றின் மீ/சிக்மா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? சரியான விடை சி. 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? சரியான விடை சி. 60. 123 கே 72,900 எனில் 123 கே இன் மதிப்பு காண்க. சரியான விடை சி. 270. 2, 3, 5, 9 எக்ஸ் 33 என்ற தொடரில் xy இன் மதிப்பு என்ன? சரியான விடை டி. 82. AZBCX YBJD என்றவாறு எழுதும் போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடது புறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை பி. 8. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை
ரமணி, ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? சரியான விடை டி. பேத்தி. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்களில் 3780 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்களில் 15,040 ரூபாய் சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்களில் 12,400 ரூபாய் சம்பாதிப்பர்? சரியான விடை சி. 10 நாள்கள். அசல் தொகை 10,000 ரூபாய் ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. சரியான விடை சி. 708.75. ஒருவர் 2,000 ரூபாய் 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் 1,000 ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? சரியான விடை பி. ரூபாய் 1,180. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாகப் பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாகக் கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன? சரியான விடை ஏ. 200. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபூர்வ மற்றும் மீசீர்மவின் விகிதத்தைக் காண்க. சரியான விடை ஏ. 1. 91. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தைக் காண்க. சரியான விடை சி. 25%. சண்டே 2, டியூஸ்டே 3, தர்ஸ்டே 2 எனில் மண்டே. சரியான விடை பி. 2.